ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைட்டர் ஹிருத்திக் ரோஷனுடன் பீச்சில் அப்படி ஒட்டி உரசியாடிய தீபிகா படுகோன். இத்தனை கோடி சம்பளமா? ஷாருக் கான் தீபிகா படுகோனை வைத்து இந்த ஆண்டு பதான் படத்தை இயக்கிய சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் அடுத்து ஹிருத்திக் ரோஷன், தீபிகா படுகோன் மற்றும் அனில் கபூர் உள்ளிட்ட நடித்துள்ள ஃபைட்டர் திரைப்படம் வரும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த நிலையில் அந்த படத்திலிருந்து இஷ்க் ஜெய்சா குச் எனும் பாடல் நேற்று வெளியாகி ட்ரெண்ட் ஆகி வருகிறது. பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷன் செம ஹேண்ட்சம். இந்த வயதிலும் சிக்ஸ் பேக் வைத்துக்கொண்டு கட்டுமஸ்தான உடம்புடன் பாலிவுட் ரசிகர்களை தன் பக்கம் கவர்ந்திழுத்து வருகிறார். இன்னொரு பக்கம் நடிகை தீபிகா படுகோன் பதான் படத்தில் நடித்ததை விட மேலும் எல்லை மீறிய கிளாமர் காட்டி நடித்துள்ளார். அப்படி நடிக்க இந்த படத்திற்கு அவர் வாங்கிய சம்பளம் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. நயன்தாராவை விட அதிகம். இந்திய சினிமாவில் நடிகர்கள் 100 கோடி 200 கோடி என வாங்கி வரும் நிலையில் நடிகைகளின் சம்பளம் மிக மிக குறைவாகவே உள்ளது. அதற்கு காரணம், சோலோ ரிலீஸாக தாங்கள் நடிக்கும் உமன் சென்ட்ரிக் படங்களை வெளியிட்டு 100 கோடி வசூலை வாரி குவிக்க முடியாமல் திணறுவதுதான் என்கின்றனர். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை விட தீபிகா படுகோன் தான் அதிக சம்பளம் வாங்கி வருகிறார். பீச் பம் தெரியும்படி இந்த அளவுக்கு கார்ஜியஸாக இந்திய நடிகைகள் நடனம் ஆடுவார்களா என்பது சந்தேகம்தான். அந்த அளவுக்கு ஸ்கிரீனை தீப்பிடிக்க வைக்கும் முயற்சியில் தீபிகா படுகோன் நீச்சல் உடையில் அசுர ஆட்டம் போட்டுள்ளார். அந்த பாடலின் வீடியோ காட்சிகள் தற்போது 19 மில்லியன் பார்வைகளை கடந்து ட்ரெண்டாகி வருகிறது. பதானை விட 10 மடங்கு. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஜூமிங் தான். திணறடிக்கும் தீபிகா படுகோன். இயக்குனர் சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் ஹிருத்திக் ரோஷன் நடித்த வார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் ஷாருக் கான் சில வருட ஓய்வுக்கு பிறகு மீண்டும் டிக் செய்தது சித்தார்த் ஆனந்த் படத்தைத்தான். இந்த ஆண்டு ஷாருக் கான் மற்றும் தீபிகா படுகோன் நடித்த பதான் திரைப்படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தது. மேலும் அடுத்த ஆண்டு ஹிருத்திக் ரோஷன், தீபிகா படுகோன் நடித்துள்ள ஃபைட்டர் திரைப்படம் அதே போல பெரிய வெற்றியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்திற்கு நடிகை தீபிகா படுகோன் 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. நடிகை நயன்தாரா ஒரு படத்துக்கு 10 கோடி ரூபாயும், ஆலியா பட் ஒரு படத்துக்கு 10 முதல் 12 கோடி ரூபாய் வரையும் சம்பளம் வாங்கி வரும் நிலையில் இதுவரை 12 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி வந்த தீபிகா படுகோன் ஃபைட்டர் படத்துக்கு 15 கோடி ரூபாய் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. பதானை விட பதற வைக்கிறாரே தீபிகா படுகோன். டாம் குரூஸுக்கு டஃப் கொடுத்த ஹிருத்திக். தமிழ் சினிமா நடிகர்களே 100 கோடி சம்பளத்தை தாண்டிய நிலையில் பாலிவுட் நடிகர் ஹிருத்திக் ரோஷன் இந்த படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த படத்திற்கு பிறகு அவருடைய சம்பளம் 100 கோடியை தாண்டும் என்று கூறுகின்றனர்.